வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டது. அது இந்த பொறுப்பை யார் ஒப்படைக்கப்பட்டது என்றால், எந்த வானத்தை எந்த பூமி சர்வத்தையும் படைத்தாரோ, உங்களை என்னை படைத்தாரோ, அந்த சராசரத்தை படைத்தாரோ அந்த தேவனாகிய கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சு. அந்த பொறுப்பு என்ன? நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஆம், நீங்க எதற்காக படிக்கிறீங்க, எதற்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எதற்காக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன தொழில் செய்றீங்க, எல்லாமே எதற்காக என்றால் இந்த தேவனுடைய ராஜ்யமான சுவிசேஷங்களை உலகம் முழுவதும் பரவுவதற்காகத்தான். உங்களுக்கு தேவன் இப்போ கட்டி கொண்டிருக்கிற சபை, இப்போ கட்டி கொண்டிருக்கிற பிஸ்னஸ், இப்போ கட்டி கொண்டிருக்கிற வீடு, வசதி, கார், பைக்கு எல்லாமே எதுக்காக என்றால் மற்றவங்க முன்பாக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தில் பூமியில ஏன் பெருமையாக வைத்திருக்கிறார் என்றால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள் உலகம் முழுவதும் பரவுவதற்காகத்தான். அதற்கு தான் என்றைக்கே நாம் இந்த உலகத்தில் மரித்திருக்க வேண்டும். எத்தனை வியாதிகள் எத்தனை பிரச்சனை, எத்தனை விபத்துகளை பாருங்க. கொஞ்சம் இமை நேரத்தில் நம்ம எல்லாரும் அவுட் ஆகிட்டு இருப்போம், காலி ஆகிட்டு இருப்போம். ஆனா ஏன் காப்பாற்றி வச்சிருக்கார் என்றால் தேவன் ராஜ்யமான சுவிசேஷங்கள் இந்த உலகம் முழுவதும் பரவுவதற்காக. அதை எண்ணுங்கள், அதை சிந்திங்கள். அப்படி சிந்திக்கும் போது பாருங்க, இப்போ நீங்க செய்து கொண்டிருக்கிற பிசினஸ், வியாபாரம் எல்லாம் வேற லெவலுக்குள்ளாக மாற்றம் அடிக்கும், வேற டெவலப்மெண்ட் ஆகும். ஆனா கண்டிப்பா சொல்றேன், இப்ப இருக்கிற சூழ்நிலை நினைக்காதீங்க டல்லா இருக்குது, ரொம்ப ஒடுங்கி போயிருக்கிற, ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிற, எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்குது, எல்லாம் குறைவா இருக்குது, என்னால மூவ் பண்ண முடியல, என்னால செய்ய முடியல, சருங்கள் பலவீனமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஊழியத்துல கஷ்டமா இருக்குது, வேலையில கஷ்டமா இருக்குது, ஆபீஸ் ஒர்க்ல கஷ்டமா இருக்கு நினைக்காதீங்க. இந்த நிலையெல்லாம் கண்டிப்பா மாத்துவாரு, எல்லாம் வேற லெவலுக்கு போகும். ஆனா ஒன்றை மட்டும் மறந்துடக்கூடாது, வேற லெவலுக்கு போகணும். எதை விரும்ப வேண்டும் என்றால் எல்லாமே இந்த சுவிசேஷத்துக்காகத்தான். அப்ப சுவிசேஷத்தை மையமாக வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், உங்க வாழ்க்கை எல்லாம் வேற லெவலுக்கு நேரா மாற்றுகிறார். அந்த வேற லெவல் என்ன? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.